ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் எப்படி இருந்ததுன்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் செஷன் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருந்தது. அரௌண்ட் 1 o'clock வரைக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து அங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஓவராலாக நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.33% டவுன் ஆகி 9881 இருக்கு இப்போ. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நடக்கிற இண்டோ சைனா டென்ஷன்ஸ் தான். ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்க்குறப்போ நம்ம இந்தியன் ஆர்மி சைடு பார்த்தீங்கன்னா 20 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சைனா சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்றது எக்ஸாக்டாக அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரௌண்ட் 35 மெம்பர்ஸ் வந்து இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏஎன்ஏக்கு வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா சைனா சைடில் கிட்டத்தட்ட 43 மெம்பர்ஸ் வந்து இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சோர்சஸ் கிட்டேருந்து சில இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி பவர் வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்னா, இப்போ சைனீஸ் அக்ரெஷன்ஸ் வந்து அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடமில் அவங்களால ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனால் அந்த அளவுக்கு எந்த அவுட்கமும் வரல, எஃபெக்டிவ் அவுட்கம் வரல அப்படின்னு சொன்னதுனால ஓரளவுக்கு இந்தியன் ஆர்மி வந்து ஹை அலர்ட் மோட்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. நம்ம இந்தியன் சைடு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் அவர் சைடு எக்ஸ்டர்னல் மினிஸ்டரும் பேசியிருக்காங்க. அப்போ நம்ம ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா வந்து இது முழுக்க சைனீஸ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க இந்த வயலன்ஸு. அண்ட் இந்த மாதிரி வயலண்ட் கிளாஷஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இரு நாட்டுக்குமே வந்து பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக மோடி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இரு நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் எப்போவுமே இருந்திருக்குது. ஆனால் இந்த டிஃப்ரென்சஸை வந்து டிஸ்பியூட்டாக கொண்டு போனதில்லை. அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா அமைதியை விரும்புகிற நாடு தான். ஆனால் எங்களோட இன்டெகிரிட்டி, எங்களோட டெரிட்டரியல் இன்டெகிரிட்டியில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம். அதே மாதிரி எங்களை ப்ரொவோக் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இரு நாட்டுக்குமே டென்ஷன்ஸ் வந்து கூடிக்கிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து நியர் டேர்ம் எஃபெக்ட் தெரியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற கிளாஷஸ் எல்லாமே மார்க்கெட் அந்தளவுக்கு எடுத்துக்காது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ட்ரேடிங் இல்லை. அதுவே இந்தியாவுக்கும் சைனாக்கும் கிளாஷஸ் நடந்ததுன்னா அது வந்து மார்க்கெட் கண்டிப்பாக நெகட்டிவாக எடுத்துக்கும். ஏன்னா வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் மேஜர் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இது 2 கண்ட்ரிஸோட எக்கனாமியும் பாதிக்கும். ஒருவேளை இந்த விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ கம்மிங் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா சைனாவோட பார்டர் இஷ்யூஸ் எப்படி போகுதுன்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வைரஸ் வந்து மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இது வந்து ஒரு செகண்ட் வேவாக இருந்ததுன்னா மறுபடியும் வந்து இந்த லாக்டவுன்ஸ் எல்லாமே அறிவிச்சாங்கன்னா மறுபடியும் சப்ளை செயின்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் எக்கனாமி எல்லாமே இம்பாக்ட் ஆகும். அடுத்த சைடு பார்க்குறப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. அதாவது யூகே சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டெக்ஸாமெத்தசான் அப்படின்ற ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ இது வந்து டெத் ரேட் ரொம்பவே குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுதோ, அதே மாதிரி வென்டிலேட்டர்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக் கொடுக்குறப்போ ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% 35% வரைக்கும் டெத் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டெக்ஸாமெத்தசானோட விலையை பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் விட கீழே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து WHO அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ரிலேட்டடாக வோகாட் ஃபார்மா பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வோகாட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸாமெத்தசான் வந்து லாஸ்ட் 20 to 30 இயர்ஸாக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்ககிட்ட வந்து இந்த டெக்ஸாமெத்தசானை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனஃப் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 4-5 ட்ரக் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குளோரோக்வின் வந்தது. அது 2 ரூபாய் விட கம்மியாதான ப்ரைஸ். அதை நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கில்லட் சயின்ஸோட ரெம்டெசிவிர் வந்தது. அது வந்து இப்போ இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸோட அக்ரிமெண்ட் போட்டு இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸே மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கும் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபேவிபிராவிர் ட்ரக் வந்தது. அதுவும் நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ டெக்ஸாமெத்தசான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸான இந்த வோகாட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேவர் கேஸ் தான். அதாவது மோரட்டோரியம் பீரியடான 6 monthsல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அது ரிலேட்டடாக நேற்று ஹியரிங் நடந்தது. அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, பேங்க்ஸ் வந்து அவங்களோட டெபாசிட்டர்ஸ்க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். அதனால இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வெய்வர்ன்றது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட்டர்ஸ்னா நம்மள மாதிரி லைக் நம்ம வந்து இப்போ பேங்க்ல வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டெபாசிட் போட்டு வச்சிருப்போம். அதுக்கு எல்லாமே பேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இப்படி பேங்க்ஸோட டெபாசிட்டர்ஸ்க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து வெய்வ் பண்ணாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்காது பேங்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பேங்க் சைட்லேருந்தும் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 90% ஆஃப் த பாரோவர்ஸ் வந்து இந்த மோரட்டோரியம் அவைல் பண்ணவே இல்லை, அதனால இந்த வெய்வர் வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மோரட்டோரியம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும், ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறதுன்றது எந்த விதத்திலுமே மெரிட்டா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 90% ஆஃப் த பாரோவர்ஸ் வந்து ஏன் மோரட்டோரியம் வாங்கலைன்னா, இப்படி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறது வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே பெனிஃபிட் இல்லைன்றதுனால தான் அவங்க வந்து மோரட்டோரியம் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த வெய்வர் இஷ்யூ பண்ணுறதுனால பேங்க்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும்னு நினைச்சிங்கன்னா அந்த இம்பாக்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் சைடில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 monthsக்கு வந்து இந்த ஹியரிங் வந்து டிஃபர் பண்ணுங்க, அந்த டைமில் நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷனை பற்றி நல்லாவே புரிஞ்சிருக்கும், அந்த டைமில் இதை பற்றி பேசுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பேங்க்ஸோட ஸ்டாக்கோ இல்லை என்பிஎஃப்சியோட ஸ்டாக்கோ வச்சிருந்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வேவர் கேஸ் எப்படி போகுதுன்றது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம இந்தியா சிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக பேசுவோம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸில் வந்து ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ராதாகிஷன் தமானி வந்து இந்த கம்பெனியில் இந்த இந்தியா சிமெண்ட்ஸில் வந்து அவரோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வந்த நியூஸ் தான். ராதாகிஷன் தமானி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியனர், அவர் வந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரமோட்டராக இருக்காரு. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ராதாகிஷன் தமானியும் அவரோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் வந்து இந்தியா சிமெண்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஆல்ரெடி இந்தியா சிமெண்ட்ஸ்ல 29% ஸ்டேக் வச்சிருக்கிற ஸ்ரீனிவாசன் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், இதன் வழியா தமானி வந்து அந்த கம்பெனில இந்தியா சிமெண்ட்ஸ்ல வந்து கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்கி அந்த இந்தியா சிமெண்ட்ஸை வழி நடத்துறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருந்தது. இந்த நியூஸ்னால இன்ட்ராடேல பாத்தீங்கன்னா நேத்து 10% ரைஸ் ஆச்சு, ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா 5%ல க்ளோஸ் இருந்தது இந்தியா சிமெண்ட்ஸோட ஷேர் பிரைஸ். இந்த நியூஸ் ரிலேட்டடா இந்தியா சிமெண்ட்ஸ் கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்கறப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நியூஸ் வந்து ஃபேக்சுவலி இன்கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, ஃபுல்லா வந்து இந்த தமானி வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்ததுனால தான் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இதெல்லாம் செட்டில் ஆன பிறகு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் அவங்களோட growth வச்சு மட்டும் தான் இந்த ஸ்டாக் பிரைஸ் அடுத்தடுத்து மூவ் ஆகும். ஒருவேளை இந்த நியூஸ்ல சொல்ற மாதிரி தமானி வந்து அவரோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அக்வயர் பண்ணார்னா, இந்த கம்பெனியை வழி நடத்தினார்னா இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். ஒருவேளை இது எல்லாமே ரூமர்ஸா போயிடுச்சுன்னா கம்பெனியோட வேல்யூஷன் ஓவர் வேல்யூ ஆனது இப்போ கம்மி ஆயிட்டு டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய அனலிஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு செல் ரேட்டிங் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா தமானி அவரோட ஃபேமிலிஸும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற வர நியூஸ்னாலேயே மட்டும் தான் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. அடுத்து நம்ம திரிவேணி இன்ஜினியரிங்கோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம். திரிவேணி இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா மெயினா சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கியர் பாக்ஸஸை மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. அதே மாதிரி பவர் பிஸ்னஸில் இருக்காங்க, ஆல்கஹால் பிஸ்னஸில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பிஸ்னஸில், அதாவது வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த குவார்ட்டரில் வந்து 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட் தான். ஸோ அவங்களோட சுகர் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சுகர் மேனுஃபேக்சர் பண்ணுறது, பவர் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டுக்கு விற்கிறது, அடுத்து சுகர்லேருந்து எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஆல்கஹால், இந்த ஹேண்ட் சானிடைசர், இது ரிலேட்டடாக வந்து அவங்களோட பிஸ்னஸ் இருக்கு. ஸோ இந்த சுகர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல அந்த அளவுக்கு அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்டரப்ட் ஆகல. ஆனால் அவங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் இருந்தது. ஆனால் எக்ஸ்போர்ட் வந்து அக்ரெசிவாக பண்ணி அவங்களோட ரெவன்யூ வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்களோட இன்ஜினியரிங் பிஸ்னஸ், அதாவது கியர் மேனுஃபேக்சரிங் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ், இந்த 2 இன்ஜினியரிங் பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையவே இம்பாக்ட் இருந்தது இந்த பேண்டமிக் அவுட் பிரேக்னால Q4ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து அவங்களோட ஃபியூச்சர் பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைசேஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதனால கமிங் குவார்ட்டர்ஸ்ல எல்லாமே அது வந்து எக்ஸ்பெக்டட் டு க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால கவர்மெண்ட் சைட்லேருந்து வர ஃபோக்கஸோ இல்லை ஃபண்டிங்கோ எங்களுக்கு வந்து வராமல் போகலாம், இல்லை நியூ ப்ராஜெக்ட்ஸ் இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த வருஷத்தில், இந்த ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவோம். இந்த நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. இவங்களோட ரிசல்ட் பார்க்குறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இந்த Q4ஓட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 0.2% வந்து ட்ராப் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22% ட்ராப் ஆயிருக்கு. இது ரிலேட்டடாக கம்பெனி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட ஹெப்படைட்டிஸ் சின்ற ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து சேல்ஸ் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஆன்கோலஜி செக்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ரைசிங் ப்ரெஷர்ஸ் நிறையா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்கோலஜின்னா என்னதுன்னா கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன். ஸோ இந்த ஆன்கோலஜி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைசிங் ப்ரெஷர்ஸ் இருந்தது, அதனால தான் எங்களோட ரெவன்யூ ரொம்ப பாதிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.